Daily. Taste the Daily. கொடுப்பாங்க. நெல் ஏதாவது காணிக்கைன்னு எதுவும் கொடுப்பாங்க. அவங்க மூலமாக அந்த சிம்டம்ஸை அந்த வீட்டுக்கு காமிக்கும். அவங்க குலத்தொழிலில் அவங்க மேன்மையுற்றவர்கள், அதை கடைப்பிடிச்சிருந்தா அந்த நாடு இன்னைக்கு சீரழிவு ஏற்பட்டு கொடுப்பாங்க. நெல் ஏதாவது காணிக்கைன்னு எதுவும் கொடுப்பாங்க. அவங்க மூலமாக அந்த சிம்டம்ஸை அந்த வீட்டுக்கு காமிக்கும். இப்போ 100க்கு ஒரு 30 பேர் வேணால் பண்ணுவான். மற்றவங்களாம் கறி மீன் திங்க ஆரம்பிச்சிட்டான். அதான் சுத்த பிராமணன். பிராமணன் மட்டும் இல்லை, தாழ்த்தப்பட்ட குலத்தார்கள் பண்ணாலும் அவருக்கும் அந்த சூரியனுடைய அனுக்கிரகங்கள். அவன் என்ன சொன்னாலும் அது பலி. ஸ்ரீவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேவ பிரசன்னம் மூலமா நிறைய பேருக்கு இன்னைக்கும் குலதெய்வம் கண்டறிஞ்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயாவை தான் சந்திக்க போறோம். அது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த பித்ரு சாபத்துக்கு ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு நல்ல ஒரு இடத்த சொல்ல போறாரு. வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப குலதெய்வத்தை பத்தி நிறைய பேருக்கு சொல்லிட்டு வரீங்க. குலதெய்வ அருள் மாதிரியே இந்த பித்ரு சாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த ஆத்மாக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் பொதுவா இந்த ராமேஸ்வரத்துல காசியில இங்கதான் போய் பண்ணினா விசேஷம் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க வேற ஒரு இடத்த ரொம்ப பிரசித்தியா சொல்றீங்க, வித்தியாசமான ஒரு முறையில சொல்றீங்க. அது நேயர்களுக்காக நீங்க அத உங்களுடைய இத சொல்லுங்க. அதாவது ஒரு ஆத்மா அதனுடைய ஆயுட்காலங்கள் 120 வங்கொலையா இறந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு காலங்களே கிடையாது. வங்கொலைன்னா ஆக்சிடென்ட்டு, சூசைடு, இந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் அதுக்கு லைஃபுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆத்மாக்கள் இறந்தால் அவங்க வீட்டில் குலதெய்வங்கள் மறைஞ்சிடும். அவங்களால வழிபட முடியாது, மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு இந்த மக்கள் குலதெய்வத்தை தேடி அலைஞ்சி ஏதாவது கோவிலில் போய் வழிபாடு பண்ணி அப்படி வரும்போது அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசியால் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு உண்டான வேலைகளை அது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது அந்த வீட்டில் சில சிம்டம்ஸ், அறிகுறிகள் கொடுக்கும். அந்த அறிகுறிகள் குடுகுடுப்பைன்னு அடிப்பாங்க இல்லையா, இவர்கள் கொடுப்பாங்க. அந்த காலத்துல இவங்கெல்லாம் ஒரிஜினலா இருந்தாங்க. இந்த நைட்ல இந்த குடுகுடுப்பை பண்ணி வாக்கு சொல்லுவாங்க. ஆமா, கோடாங்கி. ஒரு கோடாங்கி கூட இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டு குலதெய்வத்தை பார்த்துட்டு போறாரு. அது இருக்குதா? காரணம் என்னன்னா, எந்த தொழிலும் குறைவான தொழில் இல்லை. அவங்க குலத்தொழிலில் அவங்க மேன்மையுற்றவர்கள், அதை கடைப்பிடிச்சிருந்தா அந்த நாடு இன்னைக்கு இவ்வளவு சீரழிவு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம், அது அப்புறம் பேசிவிடும். அந்த கோடாங்கி தொழில் ஒரு மேன்மையானது. ஒருத்தன் வீட்டில் அதாவது அந்த குடும்பத்துக்கும் அந்த மயானக்கரையில் உள்ள ஆத்மாக்களுக்கும் தூது சொல்லக்கூடியவர்கள், அவ்வளோ மேன்மையான மக்கள். அவங்கள தாழ்த்தி பேசி அவங்க அந்த தொழிலை விட்டுட்டாங்க. இன்றைக்கும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்கள் அவங்களுக்கு அந்த அறிகுறியை கொடுக்க அவங்களும் வீட்டில் சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு இந்த நெல் தான் கொடுப்பாங்க. நெல் ஏதாவது காணிக்கைன்னு எதுவும் கொடுப்பாங்க. அவங்க மூலமாக அந்த சிம்டம்ஸை அந்த வீட்டுக்கு காமிக்கும். இந்த மக்களுக்கு அதை உணரக்கூடிய தன்மை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல இன்சல்ட்டுகள், அதாவது குடும்பத்தில் நோய், திருமணம் ஆகாது, எல்லா வசதியும் இருக்கும், நிம்மதி இருக்காது, அப்படி சில சிம்டம்ஸ் கொடுக்கும். அதே விட்டுச்சுன்னா கல்யாணம்ங்கிறதே அந்த வீட்டில் மங்களகாரியம்ங்கிறதே நடக்காது. வீட்டில் எந்த நேரமும் சண்டை. இது இந்த பித்ரு சாபத்தினால ஏற்படக்கூடிய. ஆமா, அது அந்த காலங்கள் சாந்தியாகக்கூடிய காலங்கள்ல சில சிம்டம்ஸ் அப்படி கொடுக்கும். இவங்களுக்கு அது உணர தெரியலைன்னா கடைசியா எப்படியாவது அந்த சாமியை போய் குலதெய்வத்தை வழிபடணும், அதன் மூலமா இதை நிவர்த்தி பண்ணணும்னு குலதெய்வ சிறுமித்தன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த சுவாமியினுடைய அருளால் எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த குலதெய்வத்தை கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த குலதெய்வத்தை சொல்லும்போது அவங்க பிதர்களை தான் நாங்கள் கூப்பிடுவோம். பிதர்களை கூப்பிடும்போதே இதெல்லாம் உணவோல முதல்ல நிற்கும். இந்த அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள்லாம் இன்னைக்கு கூட இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செங்கல்பட்டுல இருந்து ஒரு ஆள் அங்கே வர்றாங்க.
சாயந்தரம் டைமில் அங்கே வர்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த ஆத்மாக்களை பற்றி இப்படி இப்படி இறந்த ஆத்மாக்கள் இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். அதை பார்த்த உடனே அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்பாங்க. சில பேர் நீங்கள் எங்கள் ஊரில் யார்ட்டையும் கேட்டிருக்கலாமாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஆத்மாக்கள் சாந்தி பண்ணிடும். அதை சாந்தி பண்ணுறது நான் காசியில் போய் செஞ்சேன், ராமேஸ்வரத்தில் போய் செஞ்சேம்பாங்க. ராமேஸ்வரத்துலேயும் நீங்கள் பிண்டத்துக்கு தான் கொடுத்துக்கிட முடியும். ஆத்மாக்களை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரே இடம் பாபநாசம். பாபநாசம் அந்த ஊர் பேர்லேயே எல்லாம் இருக்கு, பாபநாசம். இந்த பாபநாசத்தில் ஏன் பண்ணணும்னா, கங்கை தன்னுடைய பாவத்தை புறா மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு தாமிரபரணி நதியில தான் கொண்டாந்து தொலைக்கிறான். அன்னைக்கு மார்கழி மாதம், ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் அந்த தாமிரபரணி நதிக்கு ஒரு பூஜை நடக்கும். அன்னைக்கு கங்கை வந்து தன்னுடைய பாவத்தை அங்கே சமர்ப்பணம் பண்ணுறான். அப்படி சமர்ப்பணம் பண்ண உடனே தாமிரபரணி மேல் பூரா கருங்குஷ்டம் ஆயிடுது. நல்ல அழகான மேனியுடையவள் தாமிரபரணி. ஆமாம், அவன் மேலே கருங்குஷ்டம் அப்படியே பொத்து பொத்து வடிஞ்சு அழுகி ஊனெல்லாம் அழுகி விழுந்துக்கிட்டு. அப்போ சுவாமிகிட்ட போய் கேட்குறான், சுவாமி பாவனாசர்கிட்ட, சுவாமி கங்கையே தன்னுடைய உலகத்தில் இருக்க எல்லா ஜீவ நதிகளும் கங்கையில் கரைக்குது, கங்கையே என்கிட்ட வந்து அந்த பாவத்தை அப்புறம் சமைக்கிட்டு இருக்கிறான். ஏன் இப்படி கங்கை நதியே வந்து இங்கே சமர்ப்பிக்கான்னா, தாமிரபரணி தான் செவ்வாயினுடைய அம்சம். செவ்வாய் கிரகங்கள்லேயே ரொம்ப ஆக்ரோஷமானது செவ்வாய், அக்னிகாரகன். அது முருகனுடைய அம்சம். வற்றாத அழகான நதி. அந்த தாமிரபரணி நதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நெளிஞ்சு 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 போகும்போது அவ்வளோ ஒரு அழகு. வேற எந்த நதியும் அந்த அழகு கிடையாது. அவ்வளோ அழகாக போகும். அதில் ஒரு ஓசை ஒன்று வரும், இந்த ஓசையும் அவ்வளோ அழகு. அந்த பச்சை பச்சேர்னு அந்த மரம் அந்த தளிர்களோடு அந்த தண்ணி தவழ்ந்து போகிறத பார்த்தா அவளுக்கு கோபம் தான் என்ன ஆகும். அவ்வளோ பெரிய நதி அந்த ஊரவே ஒரு தடவை அழிச்சிடுச்சு. அப்படிப்பட்ட நதியில் சாமிகிட்ட போய் கேட்குறா, என் மேலாம் இப்படி பொத்து வடி தான், நான் எங்கே போய் இந்த பாவத்தை துறைக்கும், என்னுடைய சன்னதிக்கு எதிர்த்தாக்கில் இருக்கக்கூடிய தடாகத்தில் முங்கி எந்திரிச்சுவா, உன்னுடைய பாவங்கள் சம்கரிக்கப்படும்னு தாமிரபரணிக்கு சொல்கிறா. இந்த விஷயங்கள் எதில் இருக்குன்னா, தாமிரபரணி மகாமித்தியம்னு ஒரு ஏட்டில் இருக்குது. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆதாரத்தோடு தான் சொல்லுவோம். ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. எங்களை விட அறிவாளிகள் மக்கள். திடீர்னு ஒரு கொக்கியை போடுவாங்க, அவங்களுக்கு பதில் அடைக்கணும்ல, ஆதாரம் இல்லாமல் இருந்தது. அந்த தாமிரபரணி மகாமித்தியத்தில் இருக்கனால நீங்கள் எங்கே எந்த ஊரில் போய் அர்க்கியம் பண்ணாலும் அது குதிரைகளுக்கு உணவாகத்தான் கழியுமே தவிர அந்த பாவங்களை கழித்து சமர்ப்பணமாக. இங்கே மட்டும்தான் அந்த ஆத்மாக்கள் சமர்ப்பணமாகும் பாவனாசம். நாங்கள் காலங்க இதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டேன்னா, முன்னாடி போய் பண்ணும்போது 50,000 1,00,000லாம் வாங்கியிருக்காங்க. இது எங்கள் காதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு 30 ரூபா சொன்னாங்க, 24 ரூபான்னு பேசி வச்சிடறோம். வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா கூப்பிடுவாங்க. இப்போ 24 ரூபா வச்சுருக்காங்க. அதுவும் காசு அவங்ககிட்ட வாங்கக்கூடாது, எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி பேசி வச்சு 101 தட்சணை மட்டும்தான் அவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அறிக்கை ஆத்மாக்கள் அப்புறம் ஒரு 5 ஹோமம் பண்ணி ஆத்மாக்கள் அப்புறம் ஆவானம் பண்ணி தருவாங்க. அந்த ஆவானம் பண்ண ஆத்மாக்களை திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணணும். திருவனந்தபுரம் பரசுராமர் கோயில். ஏன் பரசுராமர் கோயிலில் சமர்ப்பணம் பண்ணணும், மற்ற இடங்களில் சமர்ப்பணம் பண்ணால் ஆகாதான்னு கேட்பாங்க. பொதுவாக சிவன் கோவில்ல தானே இந்த ஆத்மா சமர்ப்பணம் பண்ணுவாங்க. பரசுராமர் கோயில். ஜமதக்கனி முனிவர் வந்து தவம் இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து தேவர்களால் வெட்டி கொடுக்கப்பட்ட ஒரு குளம், அந்த குளத்திலிருந்து நீர் மணல் அள்ளி குடமாக்கி நீர் எடுத்துகிட்டு வருவான். ஒரு தடவை வரும்போது அந்த மணல் அள்ளி குடமாக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அதில் இருந்திருக்கு. அந்த தண்ணியில் கந்தர்வர்கள் போயிருக்கிறாங்க. கந்தர்வர்கள் போகும்போது என்ன பரிமள வாடை எடுதான்னு இப்படி மேலே போய் பார்த்துருக்கா, அவங்க போயிருக்காங்க. இவ்வளவு அழகுள்ள முனி ஆட்களும் இருக்காங்களா அப்படின்னு நினச்ச உடனே இந்த குடம் அப்படி நிதர்சனம் ஆயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. இவர் நிஷ்டையிலிருந்து பார்த்துருக்காரு இந்த மாதிரி. உடனே தன்னுடைய குமாரர்களை கூப்பிட்டு அவள் சிரச சேதம் எடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே பரசுராம் மற்ற 3 பேரும் எடுக்க மாட்டோம்ட்டாங்க. பரசுராமர் மட்டும் வந்த உடனே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வெட்டிடுறாரு. வெட்டின உடனே எப்பா எனக்கு ஒரு வரம் வேணும்,
எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அந்த சாந்திக்குண்டான விஷயங்களே எனக்கு சொல்லித்தாங்க. உன் தாய் மட்டும் இல்லைடா, உன்னை நம்பி யார் யார் வாராங்களோ அவங்க ஆத்மாக்கள் பூரா நீ சாந்தி கொடுக்கறதுக்கு உனக்கு அருளாசி வழங்குதம்னு. ஏன் அவருக்கு அந்த அருளாசி கிடைக்கிறதுன்னா, அவங்க தான் காயத்ரி மந்திரங்களை டெய்லி பல கோடி தடவை ஜெபிக்கிறாங்க. காயத்ரி மந்திரம் ஜெபிக்கும் போது சூரியன் இயக்க சக்தி அதிகமாகும். அவங்களுக்கு அந்த தண்ணி இப்படி அள்ளி போடுவாங்க இல்லையா, அப்போ சூரியனுக்கு முன்னாடி உள்ள அசுர கணங்கள் அமர்ந்து அவருக்கு சாந்தி அடையும். அந்த தாகம் தீர்க்கிறதுனால சூரியனுடைய அனுக்கிரகம் அந்த முனிவருக்கு கிடைக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு சந்தியாவந்தனம் எந்தெந்த பிராமணன் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு பூரா இந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இப்போ 100க்கு ஒரு 30 பேர் வேணால் பண்ணுவான், மற்றவங்களாம் கறி மீன் திங்க ஆரம்பிச்சிட்டான். வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து பண்றாங்க. இன்னும் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இல்ல டெய்லி. ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சந்தியாவந்தனம் பண்றவங்க வீட்டுல லட்சுமி இருக்க மாட்டான். உண்மையா இறை வழிபாடு பண்றவனுக்கு அன்னப்பிரோசனத்துக்கு குறைவு இருக்காது, தைரியத்துக்கு குறைவு இருக்கு. ஆனா செல்வம் மட்டும் கம்மியா இருக்கும். ஆனா நிம்மதி இருக்காது, நோய் இருக்காது. நிம்மதி இருக்கும், நோய் இருக்காது, எந்த விதமான தர்தனையும் இருக்காது. வசதி வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். இறைவன் எந்த நேரமும் அவன் கூடயே இருப்பான். இதுதான் சந்தியாவந்தம் பண்ணக்கூடிய சிறப்பு. ஆனால் வறுமையில தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு எந்த வகையிலையும் இறைவன் அவனை கைவிட மாட்டான். வசதி இருக்கவனை கூடயே இருப்பான், ஆனால் கைவிட்டுருவான். இறைவனுடைய இயல்பு. சந்தியாவந்தனம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு சூரியனுடைய அனுக்கிரகம் அப்பப்பம் கிடைக்கும். அவன் நாக்கால என்ன சொன்னாலும் அது பறிக்கும். அதான் சுத்த பிராமணன்பான். பிராமணன் மட்டும் இல்லை, தாழ்த்தப்பட்ட குலத்தார்கள் பண்ணாலும் அவருக்கும் அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அவன் என்ன சொன்னாலும் அது பலிக்கும். காயத்ரி மந்திரம் வந்து அவ்வளோ சாதாரணம் இல்லை, பயங்கரமான ஒரு பவர் உள்ளது. யார் காயத்ரி ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால தான் பரசுராமரோட தந்தை ஜமதக்கனி முனிவருக்கு அந்த அருளாசி கிடைச்சி அவர் அந்த சாபத்தை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அவனுக்கு அந்த அருளாசியை கொடுக்குறாரு, அவன் அங்கேருந்து அருள் வைக்கிறார். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே கோவிலுக்குள்ள தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரே கோவில் பரசுராமர் கோவில். பொதுவா கோவிலுக்குள்ள தர்ப்பணங்கள் செய்ய மாட்டாங்க, அங்க அதை மட்டும் தான் செய்வாங்க. அந்த ஒரே ஒரு கோவில் மட்டும். காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் சமர்ப்பணம். அதுக்கப்புறம் சமர்ப்பணம் கிடையாது, நடை அடைச்சிருவாங்க. இங்க இருந்து வர்றவங்கள அந்த ஆத்மாக்களை அங்க கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணாங்க. அதுக்காகத்தான் அந்த இடத்துல போய் சமர்ப்பணம் பண்ற சொல்லு. இந்த ஆத்மாக்களும் இந்த பாவநாசத்துல மட்டும்தான் ஆகுதி ஆகும், ஆவாகனம் ஆகும். வேற எங்கேயும் ஆவாகனமாக. இந்த ஒரு பதிவு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. இது வரைக்கும் யாருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்த பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வந்துதான் தன்னுடைய பித்ருக்களுக்கு இந்த மாதிரி செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா தான் இருந்தது. ஏன்னா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பரசுராமர் கோவில்ல இருந்து மண் எடுத்து அதை பாபநாசத்துல வந்து நம்ம போய் அவங்களுக்கு பாபநாசத்துல இருந்து ஆகானம் பண்ணி அதை கொண்டு போய் பரசுராமர் கோயில கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணாங்க. பாபநாசம் கோவில்ல இருந்து ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, பாவநாசத்துல ஆவாகனம் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்களுடைய மனபாரங்கள் பூரா இறங்கி உடம்பெல்லாம் லேஸ் ஆயிடும். அதாவது அந்த அவங்களுக்கான அந்த ஒரு அதை உணரலாம், கொடுத்த அந்த ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு கிடைச்சு. அதே மாதிரி பரசுராமர் கோயில்ல கொண்டு போய் ஒரு இந்த அளவுல ஒரு 1/2 இன்ச்சு கணத்துல நிலத்துல ஒரு கரும் புகை மாதிரி சாமியோட சமர்ப்பணம் ஆகும். அதை ரொம்ப மைனூட்டா பார்த்தா தான் தெரியும். அதையும் பார்க்கலாம். வந்து அவங்களுடைய சுவாமியோட சேர்றத பார்க்கலாம். அது 1000த்துல ஒரு ஆளுக்கு தெரியும். இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். கேட்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா கண் வடிவத்துல கூட உங்களால அதை உணர முடியும், பார்க்க முடியும்னு சொல்லி அழகா. இந்த பதிவும் பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள பதிவு. யார் யாருக்கு இந்த மாதிரி பாபநாசத்துல போய் அவங்களுடைய பித்ருக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ள பதிவையா அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம். நன்றிங்க.